ஹாய் கேர்ள்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம யூனிட் 1ல் பார்க்குறோம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செமி மைக்ரோ டெக்னிக்ஸ். வேர்ட்லேயே இருக்குது, செமினா சின்னது, மைக்ரோனா குட்டீஸு, ஓகேவா? ஸோ எதெல்லாம் நம்ம சின்ன அளவில், அதாவது ரொம்ப கம்மி அளவில் எடுத்து செய்கிறோமோ அதுக்கு பேர் மைக்ரோ டெக்னிக்ஸ், ஓகேவா? பாதி பாதியாக செய்கிறது பேர் செமி மைக்ரோ டெக்னிக். ஒன்று நம்ம தேவைப்படுற குவான்டிட்டிலேருந்து பாதியாக எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா அதுக்கும் ரொம்ப மினிமமாக நிறைய பொருள் கிடைக்காத நேரத்தில் ரொம்ப மினிமமாக வச்சு ஏதாவது டெக்னிக் மூலமாக எதையாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் செமி மைக்ரோ குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் பாருங்கள். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ஃபைண்டிங் அவுட் ஆர் ஐடென்டிஃபையிங் தி கான்ஸ்டுவன்ட்ஸ் இன் த அன்னோன் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கேன் பி கேரிட் அவுட் ஆன் வேரியஸ் ஸ்கேல்ஸ். In macro analysis, the quantity of the substance used is 0.5 to 1 gram and the volume of solution taken for analysis is about 20 ml. So generally macro analysis na நம்ம எடுக்க வேண்டிய substance எவ்வளோ இருக்கும்னா 0.5 gramலேருந்து 1 gram அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி சொல்யூஷனாக இருந்தால் அட்லீஸ்ட் 20 ml ஆவது நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பட் செமி மைக்ரோ அனாலிசிஸில் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0.05 கிராம் கூட இருக்கலாம். அண்ட் வால்யூம் எவ்வளோ இருக்குனாலும் ஈவன் 1 ml கூட நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ செமி மைக்ரோ அப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மி அளவில் எடுத்துக்கிறது. ஃபார் மைக்ரோ அனாலிசிஸ், the quantity of a substance and the volume of a solution used are about 1/100th of that used in macro analysis. So macro analysisக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதில் 1/10th, அதாவது 10ல் 1 பங்கு இருந்தாவே, 100ல் 1 பங்கு இருந்தாவே நம்ம மைக்ரோ அனாலிசிஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு அப்படி சொல்கிறாங்க. There is not sharp line of demarcation between semi-micro and macro analysis. The former is called centigram analysis and later is called milligram analysis. So எதையெல்லாம் சென்டிகிராமில் எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் செமி மேக்ரோ அனாலிசிஸ், அண்ட் எதையெல்லாம் மில்லிகிராம் அளவில் எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் செமி மைக்ரோ அனாலிசிஸ். புரியுதுங்களா? It should be noted that only the scale of the operation has been reduced. The concentration of the ions remains unchanged. Therefore, the advantages in adopting the semi-micro technique. ஸோ நம்ம கம்மி அளவில் எடுத்துட்டா நமக்கு கம்மியாக அனாலிசிஸ் கொடுக்கும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பொருளோட நேச்சர் எப்படி இருக்கோ அது எந்த அளவு எடுத்தாலும் அந்த நேச்சர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உனக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அது கரெக்டாக செஞ்சு கொடுத்துரும். ஸோ ஒரு பொருளை வச்சு இன்னொரு சொல்யூஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொருளோட குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிறோம். அதுதான் செமி மைக்ரோ அனாலிசிஸ். ஸோ மேக்ரோ மெத்தட்ஸ்க்கும் மைக்ரோ மெத்தட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா எதுவும் இருக்காது. அதனால் மைக்ரோ மெத்தட்ஸ்லேயுமே நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெடியூஸ்டு கன்சம்ஷன் ஆஃப் கெமிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்ருக்கோம், நமக்கு நிறைய கெமிக்கல் தேவைப்படுற இடத்துல நம்ம கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ரெடியூஸ்டு கன்சம்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். கன்சம்ஷன்னா யூஸ் பண்ணுறது. The greater speed of analysis due to working with smaller quantity of material and saving of time in carrying out the various standard operation like filtration, washing, evaporation, saturation with H2S etc. ஸோ கம்மி அளவில் இருக்கிறதுனால ஃபில்டர் பண்ணுறது ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் லிக்விட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 10 ml எவாப்ரேட் ஆகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும், அதுவே 1 ml எவாப்ரேட் ஆகிறதுக்கு சீக்கிரம் ஆகும். அந்த மாதிரி எவாப்ரேஷன், சேச்சுரேஷன் வித் H2S இந்த மாதிரி கம்மி அளவில் எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரம் நடந்துடும் சொல்கிறாங்க. இன்க்ரீஸ்டு ஷார்ப்னஸ் ஆஃப் செப்ரேஷன். ஸோ செப்ரேஷன் ரொம்ப ஷார்ப்பாக நடக்கும். அதாவது நம்ம நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது பிரிஞ்சாலும் எங்கெங்கே என்னென்ன இருக்குது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுவே கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரம்மில் நீங்கள் பெரிய பால்ஸ் நிறைய போட்டிங்கன்னா அது கச்சா முச்சான்னு தெரியும். அதுவே குட்டி குட்டி பால்ஸ் நிறைய போட்டிங்கன்னா தனித்தனியாக கலராக அழகாக தெரியும். அந்த மாதிரி மைக்ரோ அனாலிசிஸ் உங்களோட செப்ரேஷன் எப்படி இருக்கும்,
ஷார்ப்பாக இருக்கும் சொல்கிறாங்க. தி அமௌண்ட் ஆஃப் H2S used is considerably reduced. ஸோ அதே மாதிரி H2S கேஸ் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ H2S கேஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செமி மைக்ரோ அனாலிசிஸ்னால் கம்மி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கம்மி கெமிக்கல்ஸ்க்காக H2S கேஸும் நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது amount of H2S is considerably reduced. Much space is saved both on reagent shelves and in the lockers provided to keep the apparatus. ஸோ எல்லாமே செமி மைக்ரோ அப்படிங்கிறதுனால அப்பேரட்டஸுமே சின்னதாக தான் இருக்கும். சால்ட்டுமே கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் நம்ம நிறைய பொருட்கள் அடுக்கி வைக்கிறதுல குட்டி குட்டியாக நிறைய கம்மியாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The desirability of securing a training in the manipulation of small amount of material. ஸோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதாவது எங்கே என்ன இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அங்கங்கே குட்டியாக இருக்கிறதுனால அது தனித்தனியாக ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தேவை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மேனிப்புலேஷன்னா கன்ஃபியூஸ் ஆகுறது. சரிங்களா? Apparatus in semi-micro analysis, since the quantity of a substance taken is only small, we need special small apparatus called semi-micro apparatus. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற apparatusமே எப்படி இருக்கணும்னா சின்னதாக இருக்கணும், செமி-மைக்ரோ அளவில் இருக்கணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ஸ், droppers, pipettes, reagent bottles, centrifuge, heating block, semi-micro burners. இதெல்லாம் வந்து என்னென்னு நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்ரேஷன். ஸோ இப்போ மறுபடியும் சொல்கிற பாருங்கள், சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா about 5 grams of substance and 15 milligram of AR sodium carbonate are taken in a semi micro beaker. ஸோ நான் சொல்ல இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு செமி மைக்ரோ பீக்கர், ஒரு குட்டி பீக்கரில் 5 milligram of given substance, 15 milligram of sodium carbonate நம்ம எடுத்துக்கிறோம். 5 ml of distilled water add பண்ணிக்கிறோம் and boiled for 15 minutes on the heating block, adding distilled water at intervals to make up for the loss of evaporation. So 5 milligram சப்ஸ்டன்ஸ் இருக்குது, 15 milligram சோடியம் கார்பனேட் இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்கள் 5 ml டிஸ்டில் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி சப்ஸ்டன்ஸ்லாம் ட்ரை ஆகும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணுறீங்க. சரிங்களா? The precipitate is removed by centrifugation, and clear centrifuge known as sodium carbonate extract contains the anions as the sodium salt together with the excess of sodium carbonate. ஸோ இப்போ லாஸ்ட்டாக உனக்கு ஒரு precipitate கிடைக்கும். அதை நம்ம centrifuge மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு clear solution கிடைக்கும். அதாவது precipitate எடுத்துட்டிங்கன்னா மீதி சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அந்த சொல்யூஷனுக்கு பேர் sodium carbonate extract. அதில் என்ன இருக்கும்னா anions of sodium salt, excess of sodium carbonate இருக்கும். As a result of the reaction, the cations are eliminated as insoluble carbonates, basic carbonates, hydroxides or oxides. ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறோன்னா cations ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் என்ன சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை 5 கிராம் எடுத்துக்கணும், 5 மில்லிகிராம் எடுத்துக்கணும். சோடியம் கார்பனேட் 15 மில்லிகிராம் போட்டுக்கணும். 5 ml டிஸ்டில் வாட்டர் போட்டு நல்லா ஹீட்டிங் பிளாக்கில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சப்ஸ்டன்ஸ் ட்ரை ஆனவுடனே கொஞ்சமாக டிஸ்டில் வாட்டர் போட்டு ஒரு 2 times இல்லை 3 times நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி கீழே ப்ரிசிப்டேட் வீல் படிவம் கீழே தங்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரேட் மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே கிளியர் சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனுக்கு பேர் சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட். அதில் என்ன இருக்கும்னா ஆனியான்ஸ் ஆஃப் சோடியம் சால்ட் இருக்கும் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் இருக்கும். பட் கேட்டியான்ஸ் இருக்காது. கேட்டியான்ஸ் என்னவா ரிமூவ் ஆகும் அப்படின்னா கார்பனேட்ஸாகவும் பேசிக் கார்பனேட்ஸாகவும் ஹைட்ராக்சைட்ஸாகவும் ஆக்சைட்ஸாகவும் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? Okay, next common ion effect. The suppression of dissociation of a weak acid or a weak base by adding a solution of strong electrolyte having an ion common with the weak acid or the weak base is called common ion effect. So இப்போ dissociation அப்படின்னா நம்ம பிரிக்கிறது, association அப்படின்னா சேர்க்கிறது. ஸோ
ஒரு டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிடோ வீக் பேஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணும்போது வீக் ஆசிட் இல்லை வீக் பேஸ் டிசோசியேட் ஆகும்போது அப்போ என்ன நடக்கும்னா ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கிற யாராவது ஒருத்தர் சப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்ரஸ் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை மேற்கொண்டு எடுத்துன்னு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் லைக் CH3COOH. இப்போ அதை எப்படி பிரிக்கிறீங்க பாருங்கள். CH3COOHை வந்து CH3COO minus H plus அப்படி பிரிக்கிறோம். லெட் அஸ் டேக் தி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் HCl and CH3COONA. HCl has H plus in it. CH3COONA has CH3COO minus in it. That is, these electrolytes have a common ion in each of them as the equilibrium existing in the solution of acetic acid. So, if the solution of HCl or sodium acetate is added to acetic acid, solution of dissociation of acetic acid will be suppressed. That is, the equilibrium will move towards left. அதாவது இப்போ CH3COOHை பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்குது? H ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி HClலையும் உங்களுக்கு H ப்ளஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சோடியம் அசிட்டேட்டில் CH3COO மைனஸ் இருக்குது. அசிட்டிக் ஆசிட்லேயும் CH3COO மைனஸ் இருக்குது. ரெண்டு பேர்லேயும் காமனாக என்ன இருக்குது? CH3COO மைனஸ். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா the existing in a solution of acetic acid. So if a solution of HCl or sodium acetate is added to acetic acid, the solution of dissociation of acetic acid will be suppressed. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா dissociation of acetic acid வந்து சப்ரஸ் ஆகும். அதாவது ஈக்குலிபிரியம் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா பாருங்கள், மேலே CH3COOH இருக்கிறது லெஃப்ட் சைட், CH3COO மைனஸ் அண்ட் H ப்ளஸ் இருக்கிறது ரைட் சைட். ஸோ டிசோசியேஷன் என்னன்னு சொன்னேன்? பிரியறது. நமக்கு காமன் அயான் இருக்கிறதுனால அந்த பிரியறது சப்ரஸ் ஆகி லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது, அதாவது அசிட்டிக் ஆசிடாகவே மாறிடுது அப்படி சொல்கிறோம். சரியா? ஸோ மீதி ரெண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். டிசோசியேஷன் ஆஃப் வீக் பேஸ் லைக் NH4OH. Dissociation of NH4OH will be suppressed if we add a solution of NH4Cl or NaOH. ஸோ ஃபஸ்ட் அது எப்படி டிசோசியேட் ஆகும்னு பாருங்கள். NH4 ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் அது கூட NH4Clோ இல்லை NaOHோ ஆட் பண்ணிங்கன்னா அது மறுபடியும் NH4OHாகவே மாறிடும் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் இன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். Common ion effect is used in qualitative analysis to decrease the concentration of S2 from H2S by adding HCl in the second group analysis of basic radical. ஸோ இது வந்து நீங்கள் செப்பரேஷன் ஆஃப் குரூப்ஸ் இன்ட்டு கேட்டையான்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். மொத்தம் 6 குரூப் இருக்குது. அதில் செகண்ட் குரூப்பில் எந்த மெட்டல்ஸ் எல்லாம் பேசிக் ரேடிக்கல்ஸ் எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் ஈடுபடும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து H2S கேஸ்னால் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காமன் அயான் எஃபெக்ட் யூஸ் ஆகும். அதாவது பிரியறதையே தடுக்கிறதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். மேலே என்ன பார்த்தோம்? டிசோசியேட் ஆகாமல் லெஃப்ட் சைடுக்கு திரும்பி வந்துடும், அப்போ பிரியாமையே வந்துடும் சொல்கிறோம் இல்லையா? ஸோ பிரியறதை தடுக்கிறதுக்கு ஸோ செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து H2S கேஸ் போடும்போது பிரியறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம காமனாக அயான்ஸ் ஏதாவது போட்டோன்னா அது பிரியாமல் மறுபடியும் ஒரிஜினலுக்கே மாறிடும். சரிங்களா? ஸோ நம்மளோட சால்ட்டாகவே இருக்கும், யார் கூடயும் சேர்ந்து பிரியாது, டிசோசியேட் ஆகாது. சரிங்களா? Similarly, the concentration of hydroxide ion from NH4OH is lowered by adding NH4Cl in third group analysis of basic radical. So second group radicalsக்கு H2S gasனால dissociation ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி third group radicalsக்கு NH4OH வந்து பிரியாமல் இருக்கணும்னா நம்ம யாரை ஆட் பண்ணணும்? NH4Cl ஆட் பண்ணணும். அது வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா? In the purification of table salt, hydrogen chloride gas is passed through a solution, saturated solution of sodium chloride. The common ion is chloride ion. So ஜென்ரலாக டேபிள் சால்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல டேபிள் சால்ட்டு, அதில் ஹைட்ரோஜன் குளோரைடு வந்து ஆக்சுவலாக ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுமா. அந்த கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா அது கூட நம்ம யாரை சேர்க்கணும்? சோடியம் குளோரைடை சேர்க்கணும். ஸோ இது ரெண்டு பேருக்கு நடுவில் குளோரைடு வந்து காமனாக அயானாக இருக்குது. The preparation of soap
Soap is precipitated by addition of sodium chloride. The common ion in this case is sodium ion. ஸோ சோப்புமே நமக்கு ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா லிக்விடாக இருக்கும். அது வந்து நம்ம சாலிடாக மாற்றிடுவோம். மறுபடியும் லிக்விடாக பிரியாமல் இருக்கணும்னா நம்ம அது கூட என்ன ஆட் பண்ணணும், ஒரு காமன் அயான் வந்து சோடியம் அயானை ஆட் பண்ணணும். சரிங்களா? நடுவில் இருக்கிற நம்ம அப்புறம் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒன்று பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் cations into groups. ஸோ பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் காமன் அயான் effect and solubility product, the cations are classified in the following 6 groups in qualitative inorganic analysis. Each group has a specific group reagents which precipitates the metal belonging to that group alone in the form of their insoluble compounds. The group reagents are added in order. When a precipitate is formed in any group, it is filtered off and identified by its specific reaction. The different analytical group with group reagents are given below. So common ion effective solubility product பேஸ் பண்ணி நம்ம மொத்தமாக 6 குரூப்ஸாக பிரிச்சுருக்கோம். அந்த 6 குரூப்ஸுக்குமே 6 ஸ்பெசிஃபிக் ரீஏஜென்ட்ஸ் இருக்குது. எதுக்காகனா ஒவ்வொரு குரூப்பில் இருக்க மெட்டலையும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ரீஏஜென்ட் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு ரீஏஜென்ட் வச்சுருந்தா தான் நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். அப்படி எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு ஒரே ரீஏஜென்ட்னா நம்ம எல்லாரையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஸ்பெசிஃபிக் குரூப் ரியேஜன்ஸ் வேணும். ஸோ இப்போ எத்தனை குரூப்ஸ் இருக்குது, அதில் என்ன மெட்டல்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன குரூப் ரியேஜன்ஸ் அண்ட் எப்படி ப்ரிசிபிடேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 1 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குரூப் 1ல் வந்து Ag+, Hg+, Pb+. Agனா சில்வர், ஹெச்ஜினா மெர்க்யூரி அண்ட் பிபினா லெட். ஸோ இவங்களோட குரூப் ரியேஜென்ட் யாருன்னா டைலூட் HCl. இவங்க எப்படியெல்லாம் ப்ரிசிபிடேட் ஆவாங்கன்னா குளோரைட்ஸ் ஆஃப் சில்வர், மெர்க்யூரி அண்ட் லெட். சரிங்களா? தென் குரூப் 2ல் யார் இருக்காங்க, இப்போ நான் வந்து சிம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன், இதுக்கான நேம்ஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வாங்க பீரியாடிக் டேபிளை பார்த்து. சரியா? ஸோ குரூப் 2ல் எத்தனை பேர் இருக்காங்க, 9 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களோட குரூப் ரியேஜென்ட் H2S இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைலூட் HCl. அண்ட் அவங்க என்னவா ப்ரிசிபிடேட் ஆவாங்க, சல்ஃபைட்ஸ் ஆஃப் மெர்க்யூரி, லெட், BiCu, CD, AS, SB அண்ட் SN. ஸோ குரூப் 3 என்ன இருக்குது, குரூப் 4, குரூப் 5, குரூப் 6 எல்லாத்துலேயும் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது, அவங்களோட குரூப் ரியேஜென்ட்ஸ் யார், அண்ட் நேச்சர் ஆஃப் ப்ரிசிபிடேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள். சரிங்களா?